அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் பக்ரா குர்ஆனிய சிந்தனையிலிருந்து தப்சீர் தொடர். இப்ராஹிமும் யாக்கூபும் இதனை தமது பிள்ளைகளுக்கு உபதேசித்தனர். எனது பிள்ளைகளே, இறைவன் உங்களுக்கு இம்மார்க்கத்தை தெரிவு செய்துள்ளான். முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அவர்கள் கூறினார்கள். வசனம் 132. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இக்கருத்தை தனது பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கிறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வாறே செய்கிறார் என இருவரையும் தனித்தனியாக பிரித்து காட்டி இவ்வசனம் தருகிறது. அவர்களது உபதேசம், இது உங்களுக்கு இறைவன் தெரிவு செய்த மார்க்கம், வாழ்வொழுங்கு, எனவே முஸ்லீமாக வன்றி மரணித்து விடாதீர்கள் என்பதாகும். இஸ்லாம் என்பது ஏற்கனவே விளக்கப்பட்டது போன்று ஒரு கொள்கை, அது ஓர் இனத்தின் பெயரல்ல. எனவே ஒரு நபியின் பிள்ளைகளாக இருந்தாலும் இறைவனுக்கு முற்றிலும் கட்டுப்படல் என்ற சிந்தனையை கடைபிடித்தால் தவிர முஸ்லீமாக முடியாது. மனிதனுக்கு மரணம் எப்போது வரும் என்று கூற முடியாது. எனவே ஒவ்வொரு நிமிடமும் இந்த சிந்தனையில் மார்க்கத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அப்போதுதான் எப்போது மரணித்தாலும் முஸ்லிமாக மரணிக்க முடியும் என்ற இக்கருத்துக்களை இந்த உபதேசத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடிகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பரம்பரையினரே யூதர்கள். அந்த நபியின் உபதேசத்தையே இங்கு அத்தியாயம் தருகிறது. மார்க்கத்தை இன அடையாளமாக மாற்றிவிட்டிருந்த யூதர்களுக்கு அவர்கள் எங்கே பிழைவிட்டார்கள் என்பதை இது உணர்த்துவதாக அமைகிறது. அத்தோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தூது உண்மையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்போரின் தூதே ஆகும். எனவே அதனை நிராகரிப்பதும் யூதர்கள் செய்யக்கூடாத ஒன்றாகும் எனவும் இவ்வசனங்கள் உணர்த்துகிறது. அடுத்து வரும் வசனம் அதனை இன்னும் தெளிவாக சொல்கிறது. யாக்கூபுக்கு மரணம் வந்த வேளையில் நீங்கள் அங்கு சமூகம் அளித்தீர்களா? அப்போது அவர் தமது பிள்ளைகளிடம், நீங்கள் எனக்கு பிறகு எதனை வணங்குவீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உம்முடையவும் உமது பெற்றோர்களான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரினதும் இறைவனாகிய ஒரே இறைவனை நாம் வணங்குவோம், அவனுக்கே நாம் கட்டுப்பட்டு பணிந்தோம் என கூறினார். வசனம் 133. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருவரதும் உபதேசத்தை முன்னைய வசனம் பொதுவாக சொன்னதன் பிறகு இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது இறுதி உபதேசத்தை தனியாக இவ்வசனம் கூறுகிறது. யூதர்களே, நீங்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சந்ததியினர், அவரது வழியில் செல்வதாகவே நீங்கள் கூறுகிறீர்கள். அவ்வாறாயின் அவருக்கு மரண வேலை வந்த போது அவர் தனது பிள்ளைகளோடு நடாத்திய உரையாடலை நீங்கள் செவிமடுத்தீர்களா? அது ஓரிரை கொள்கையை கடைபிடிப்பது சம்பந்தமாகவே அமைந்திருந்தது. இதோ கேளுங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளை பார்த்து வினவுகிறார், நீங்கள் எனக்கு பிறகு எதனை வணங்குவீர்கள்? அப்போது பிள்ளைகள், உம்முடைய உமது பெற்றோர்களான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனாகிய ஒரே இறைவனை நாம் வணங்குவோம் என்று கூறியதோடு நிறுத்தாமல் தொடர்ந்து அவனுக்கே நாம் கட்டுப்பட்டு பணிந்தோம் என்றார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற யூதர்களது முன்னோர்கள் கொண்டு வந்த மார்க்கம் ஒன்றே. அந்த வகையில் அதனை புறக்கணிப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசிக்கும் மார்க்கமும் இதுதான். இவ்வாறு அல் குர்ஆன் யூதர்களை நோக்கி, உங்களது உயர்ந்த முன்னோர்களின் சிந்தனை பாரம்பரியத்திற்கு விசுவாசமாக இருங்கள் என விளக்குகிறது. இது மதீனாவில் வாழ்ந்த யூதர்கள் ஏற்றுக்கொண்ட அவர்களது தலைமைகளின் பின்னணியில் நின்று அல் குர்ஆன் முன்வைத்த மறுக்க முடியாத வாதமாகும். அடுத்து வரும் வசனம் ஒரு சமூகமோ ஒரு தனி மனிதனோ தன்னை இப்பகுதியில் எவ்வாறு நோக்க வேண்டும் என சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.